காஸ்பல் நியூடெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம வந்து பல விவேகமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து டீசல் புல்லட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதை வந்து மறுபடியும் அசம்பிள் பண்ணுறோம். கவனமாக பாருங்கள். இந்த கிளச்சு பிளேட் வந்து 650 ரூபாலேருந்து 700 ரூபா வரும் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ். கிளச்சு பிளேட் அசம்பிள் பண்ணும்போது இங்கே படத்தில் பார்க்குற மாதிரியே கவனமாக வந்து பார்த்து அசம்பிள் பண்ணுங்கள். ஒரு ஸ்டீல் பிளேட்டு போடுறோம். அதை வந்து வெளியே வறண்டு இருக்க மாதிரி, அந்த மேடு வந்து வெளியே இருக்க மாதிரி வந்து அந்த ஸ்டீல் பிளேட்டை போடணும். கிராஸாக இருக்கனால தான் இடிக்குது. நீங்கள் வந்து 2 கையை வச்சு கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக உள்ள வரும். 2வது பிளேட் வந்து கேரக் பிளேட்டு. 2 சைடு வந்து தடை இருக்க மாதிரி இருக்கும், கேரக் இருக்கும். அந்த 2வது பிளேட்டு அதை போடுங்க. மறந்துட்டு மாட்டிட்டோம். நீங்கள் போடும்போது கரெக்டாக போடுங்க. கீழே 2 சிம் வாசரை போட்டுக்குங்க. அப்புறம் வந்து இந்த 3 கம்பியாக இருக்கும், அதில் வந்து 2 சிம் வாசரை போட்டு அது மேலே வந்து 3 ஸ்ப்ரிங்கை வந்து போட்டுருங்க. அந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழே வந்து 2 சிம் போடுங்க டென்ஷனுக்கு. ஒருவேளை புது சிம்மு போட்டு புது ஸ்ப்ரிங்கு போட்டு சிம்மு தேவையில்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு பிளேட்டில் வந்து அதே மாதிரி வந்து 3 ஸ்ப்ரிங்கு போட்டு 3 சிம் போட்டுருங்க. ஒன்றொன்றுலேயும் நாங்கள் 2 சிம்மு போடுறோம். ஏன்னா ஒரே ஈவனாக வந்து அந்த உயரம் இருக்கணுங்கிறக்காண்டி. நம்ம ஏற்கனவே கலெக்ட 3 10-11 போல்ட்டு இதை வந்து கரெக்டாக போட்டுருங்க. இதுதான் வந்து அதை வந்து பிடிச்சிக்குது. ஒவ்வொரு பக்கமும் வந்து விரலை வச்சு நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு முறை ஏற்றுற மாதிரி 3 இதையும் போட்டு அப்படியே வந்து ஈவனாக டைட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா விரலை வச்சு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த மரையில் வந்து நல்லா ஈஸியாக ஏறிடும். அப்புறம் வந்து நல்லா ஃபுல்லாக டைட் ஆகிற வரைக்கும் 3ஐயும் வந்து பொறுமையாக வந்து டைட் பண்ணுங்கள், ஃபுல் டைட் ஏறிற வரைக்கும்.
அப்புறம் நம்ம ஏற்கனவே லூஸ் பண்ணி விட்டுருக்க செயினை வந்து கரெக்டாக மாட்டி அதை வந்து டைட் பண்ண அது வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கையை வச்சு செக் பண்ணும்போது ஓரளவுக்கு டைட் ஆயிருச்சு அப்படின்னு போதுமான அளவு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேலே இருக்க அந்த நட்டை வந்து 10-11 போட்டு டைட் பண்ணோன்னா அது வந்து லாக் ஆயிரும். இப்போ நம்ம வந்து கிளச்சு உள்ள அசம்பிளியை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ புது பிளேட்டை வந்து நம்ம இப்படி தான் வந்து அசம்பிள் பண்ணணும். இப்போ வந்து நாங்கள் சமீபத்தில் தான் அந்த கருப்பு ஓஸ் வந்து வாங்கினோம். இந்த கருப்பு ஓஸ் வந்து ஆயில் லீக் ஆகாமல் அப்படியே நல்லா பிடிச்சிக்கிறோம். நீங்கள் அதை மறக்காமல் போட்டுடணும். அதில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தில் வந்து அனபாண்டை வச்சு நல்லா ஊற்றிட்டு இப்போ மூடுற போகிற மூடியிலையும் வந்து அந்த பிளேடை வச்சு இருக்க அழுக்கெல்லாம் வந்து சுரண்டி எடுத்துட்டு அதையும் நல்லா அனபாண்டை வச்சு ஊற்றிட்டு ஈவனாக க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம ஏன் அது போடுறோன்னா வந்து வண்டி ஓடிட்டு நிற்கும்போது வந்து அந்த ஆயில் வந்து கீழே அப்படியே கிடக்கும். அப்போ வந்து வந்துடாமல் இருக்க வந்து இந்த ஹோஸுக்கு மேலே வந்து அந்த அனபாண்ட் வந்து ஒரு கேஸ்கட்டு மாதிரி வந்து செயல்படும். அப்படியே வந்து லீக் ஆகாமல் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம வந்து இந்த நடுவில் இருக்க போல்ட்டை வந்து டைட் பண்ணி அனபாண்டை வச்சு இது பண்ணிவிட்டு நம்ம நடுவில் இருக்க போல்ட்டை வந்து நல்லா டைட் பண்ணிட்டோன்னா நச்சுன்னு பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து மேலே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஆயிலை வந்து ஊற்றிக்கிங்க. இங்கே காய்கிறது வரைக்கும் நாங்கள் ஊற்றலை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டிங்கன்னா இப்போ கிளச்சு பிளேட்டு மாற்றி ஆயில் சீல் மாற்றி எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க நீங்களே. ஓகே நண்பர்களே, இந்த டீசல் புல்லட்டு அப்புறம் வந்து கடனே இல்லாமல் வீடு கட்டுறது, நாட்டுக்கோழி வளர்க்குறது, உரம் வைக்கிறது, இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுறது, இது போன்ற பல உபயோகமுள்ள வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் நண்பன் காஸ்பல் நியூ டெக் சேனல்.